இருக்கு. வார்மாக இருக்குது. தொப்பியும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. ஒருத்தர் அப்படியே வெளியில் வர்றதுக்கு துடிச்சிட்டு இருக்காரு. பட் இடம் இல்லை. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படி வெளில எடுத்து விட்டா அதை லிக் பண்ணி கொஞ்சம் அது மேலே ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிடும். அப்புறமா ஸ்லோலி அதுவாகவே அந்த நிப்பிள் கிட்ட சேர்த்துரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். விட்டுரு. ஓகே, அடுத்த ஆள் ரெடியாக இருக்காப்ல. என்னடா அட்டைப்பட்டியில் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? இன்னொரு 2 நாள் தான். அடுத்த அட்டைப்பட்டியெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு வெளியில் வந்துடுவார். வேறு டப்பா வேறு வாங்கணும். ஒவ்வொரு கடையாக போய் டப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ரூம் ஹீட்டர் போட்டதுனால வார்ம் ஆகிடுச்சு. இந்தா அவரா அப்படியே ஏறி வர்றப்பில் நமக்கு தான் அது சின்ன காலாக இருக்கும். அது பெரிய சீனை பெருஞ்சு தாண்டி வர மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருப்பார் அந்த பப்பி. பாவம். ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு போவோம். நம்ம பெரிய இமயமலை ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்காங்க ஆளுக்கு. சரி பாவம், கண்ணு தெரியாது. கண்ணு திறந்தா நம்மளை ஏற விட்ருவாங்க. ரொம்ப டயர்டாக இருக்காப்புல பாவம். ஆனால் பல்லு விளக்காட்டினாலும் பல்லெல்லாம் வெளியாக தான் இருக்குது. அப்படிதானே இல்லை? உரைக்குது. டுவெண்ட்டி 29, 30, 31, 1, 2, 3, 4, 5 8 நாளாக இருக்குது. பாப்பா பயங்கரமாக மூச்சு வாங்குது பாவம். அடிக்குள்ள தண்ணி அடிக்கிற